ஸ்ரீராம் பாதங்களை தலையில் ஏற்க முடியாதவர்கள். அவர் நடந்த வழியில் நடந்தார்கள். வாழ்வா சாவா என்று முடிவு செய்ய தயாரானார்கள். இயேசுவின் மலைப்பிரசங்கத்தை கேட்க முடியாதவர்கள். சிறைச்சாலைகளுக்கு பின்னால் இருந்து பிரகாசித்த அவரது உறுதியான எண்ணத்தை இறைவனின் கட்டளையாக ஏற்றுக்கொண்டு முன்னேறினர். சுதந்திர தீயில் தங்களை பலியிட தாமாக முன்வந்தனர். முகமது நபியின் இனிமையான தோற்றத்தை காண முடியாதவர்கள் தங்களின் பிரதிபிம்பத்தை அவரிடம் கண்டார்கள். பகவத்கீதை, பைபிள், குர்ஆன் போதித்த ஜீவ தத்துவத்தை உலகத்தின் முன் காட்சிப்படுத்தினார்கள். அவரே தேசத்தந்தை மகாத்மா காந்தி. அமைதியின் பாதையில் பூமிக்கு வந்து பிரிட்டிஷ் அடிமை சங்கிலிகளில் வாடிக்கொண்டிருந்த பாரத தேசத்தை எழுப்பினார். அமைதி, அகிம்சை, சத்தியாகிரகத்தின் வழியில் வெளிநாட்டினரை எல்லைகளுக்கு அப்பால் விரட்டியடித்தார். சுதந்திரம் பெற்று 8 தசாப்தங்களுக்கு நெருங்கும் இந்த நேரத்தில் கூட காந்தி இருக்கிறார், காந்தியின் வழி இருக்கிறது என்ற நம்பிக்கையால்தான் பாரத தேசத்தில் இந்த அளவுக்காவது அமைதி எஞ்சியிருக்கிறது. மீண்டும் சுதந்திர தினம் வந்துவிட்டது. மூவர்ண கொடியின் அசைவுகள், தேசபக்தி பாடல்கள், அது ஒரு கொண்டாட்டம். அந்த காலத்து நிகழ்வுகளோடு நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் இன்றைய தலைமுறையும் அந்த சூழ்நிலைக்கு மெய்சிலிருக்கும் நாளது. சுதந்திர போராட்டங்களின் இனிப்பு, கசப்பு நினைவுகளைச் சொல்லும் அனுபவமிக்கவர்கள் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறார்கள். சுதந்திர போராட்டங்களின் இனிமையான நினைவுகளில் அழியாத முத்திரையை பதித்த ஒரே ஒருவர்தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. தேசத்தந்தையாகவும் மகாத்மாவாகவும் நிரந்தரமான அங்கீகாரத்தை பெற்ற அவர் மறைந்து பல தசாப்தங்கள் ஆகிவிட்டன. நாட்டுக்கு சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்தது. 1948 ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா இரும்பு குண்டுகளுக்கு பலியானார். முழு பாரத தேசம் சுதந்திரம் பெற்ற 5½ மாதங்களிலேயே காந்தி மறைந்தார். சுதந்திரத்தின் பலன்களை சுவைக்காமலேயே மகாத்மா உலகை விட்டு பிரிந்தார். இத்தனை ஆண்டுகளில் மகாத்மா நம்மிடமிருந்து விலகியிருந்தாலும் அவர் எப்போதும் நம்முடனேயே கலந்திருக்கிறார். ஒளிவீசி நம்முள் தொடர்ந்து உத்வேகத்தை ஏற்படுத்தி வீரனாக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அவரது எண்ணங்கள், அவர் காட்டிய பாதை, அவர் சொன்ன செய்தி இன்றும் நமது காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. பல தசாப்தங்களாக சுதந்திர பாரதமாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியிலும் அவரது கால்தடங்கள் தெளிவாக நம் கண்களுக்கு தெரிகின்றன. நான் உங்களுக்கு உடல் ரீதியாக தூரத்தில் இருந்தாலும் மனரீதியாக உங்களுக்கு அருகில் இருக்கிறேன். ஆனால் என் எண்ணங்களையும் கொள்கைகளையும் பின்பற்றுவதில் நீங்கள் அனைவரும் எனக்கு தூரமாக இருக்கிறீர்கள் என்று மகாத்மாவின் ஆன்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறது. காந்தி காட்டிய பாதை, சொன்ன செய்தி பாரத தேசத்திற்கு மட்டுமல்லாமல் முழு உலகத்திற்கும் வழிகாட்டும். முழு உலகத்திலும் இந்த அளவுக்காவது அமைதி நிலவுகிறது என்றால் அதற்கு காரணம் காந்தியவாதம் இன்னும் நம்முடன் இருக்கிறது என்ற நம்பிக்கையே. அதனால்தான் உலக அரங்கில் மகாத்மா புதிய பாதுகாவலனாக காட்சியளித்தார். காந்தியின் பாதை பூமி இருக்கும் வரை அழியாதது. அடிமை பாரதத்தை சுதந்திர பாரதத்தின் திசையில் வழிநடத்திய காந்திஜி முழு தேசத்திற்கும் நிரந்தர உத்வேகத்தின் ஆதாரம். ஒத்துழையாமை, சத்தியாகிரகம், அகிம்சை என்ற ஆயுதங்களால் 20ஆம் நூற்றாண்டின் அரசியலை மிகவும் பாதித்த மகான் நமது மகாத்மா. பல தசாப்தங்களாக சுதந்திர பாரதத்தில் ஒவ்வொரு பிரதமரும் சொல்லும் முதல் வார்த்தை மத, குல சகிப்புத்தன்மையே. செங்கோட்டையில் முதன்முதலாக மூவர்ணக் கொடியை ஏற்றிய பண்டிட் நேருவிலிருந்து இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி வரை அனைவரும் இதே வார்த்தையை உரத்த குரலில் முழங்கியவர்களே. ஒற்றுமையில் பன்மைத்துவம், பன்மைத்துவத்தில் ஒற்றுமை, அதுதான் எங்கள் பாரதம் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொரு மதவெறியையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் காவிமயமாக்கல் என்று, மற்றொரு பக்கம் மதமாற்றம் என்று வாதிடுதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. குலம், வர்க்கம், பிராந்தியம், மதமற்ற சமூகம் வேண்டும் என்ற காந்தியின் கனவு முழக்கமாக மாறியதே தவிர உண்மை வடிவம் பெறவில்லை. நவீன பாரதத்தில் காந்தி கொடுத்த மற்றொரு பலமான முழக்கம் அகிம்சை. இது பல தசாப்தங்களாக நமது நாக்குகளில் நடனமாடிக்கொண்டிருக்கிறது. இது நடைமுறைக்கு வந்திருந்தால் முழு நாடும் மிகவும் அமைதியாக இருந்திருக்கும். ஓ மகாத்மாவே, பசியால், லத்தியடிகளால், சத்தியாகிரகங்களால், சிறை தண்டனைகளால் உயிரை பணயம் வைத்து நீ கொண்டு வந்த சுதந்திரம் சந்தேகமில்லாமல் எங்களுடையதே. சுதந்திர பாரதத்தின் சுதந்திரக் காற்றை நீ அதிக காலம் சுவாசிக்க முடியாமல் போனாலும் நாங்கள் மட்டும் ஆனந்தமாக அனுபவிக்கிறோம். நீ கொடுத்த சுதந்திரத்தை அனுபவித்து பாரத மாதாவின் கீர்த்திக் கொடிகளை திசையெங்கும் பரப்பும் வகையில் நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். எங்கள் காற்று, எங்கள் மண், எங்கள் உணவை உண்டு பெருமையுடன் தலை நிமிர்ந்து சிகரம் போல் நிற்கிறோம். நீ கொடுத்த தைரியத்துடன், உத்வேகத்துடன் ஆகாயத்தை, நீரையும் ஜெயிக்கிறோம். ஓ மகாத்மாவே, ஓ மகரிஷி, உமக்கு இதுவே எங்கள் வணக்கம்.